பயணிகளின் கவனத்தை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் அனைவரும் நமது பயணத்தின் இறுதி இடத்தை அடைய உள்ளோம். இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இங்க யூகே ட்ரெயின்ஸ் ஸ்பீடா அது மாதிரி கோஸ்ட் என்ன மாதிரி இதுக்கு இதுல எவ்வளவு நேரத்துக்கு போய் சேரலாம் இங்க டிக்கெட்டிங் சிஸ்டம் என்ன சில பேர் நாங்க இதுல பார்ப்போம். ஸோ இதான் நீங்க டிக்கெட் ஏற்கனவே ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன். ஸோ டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுங்கன்னா சரி இதுல கோட் அடிச்சா ஓகே. ஸோ இதான் அந்த ட்ரெயின் வர்ற பிளாட்ஃபார்ம். லண்டன் செயின்ட் பேங்க்ரஸுக்கு வந்து அடுத்த ட்ரெயின் வரப்போகுது. இப்போ முதலாவது வர ட்ரெயின் வந்து லண்டன் விக்டோரியாவுக்கு போகுது. இப்போ நான் போகிற ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 10 மணிக்கு வருது. இப்போ நேரம் வந்து 9:55. ஸோ நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே வரைக்க புதுசாக இருக்குது எங்களுக்கு. பஸ்ஸுகள் ட்ரெயினுகள் எல்லாமே கூகுள் மேப்பில் உடனே லைவாக அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். நாங்கள் ஊரில் இருக்க கூகுள் மேப் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் தெரியும். ஆனால் இங்கே வந்தால் தான் கூகுள் மேப்லேயே எல்லா டைமிங்கும் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு வெளிக்கிடுது, ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு இப்போ இந்த ஸ்டாப்பில் நிற்கும், எல்லாமே சரியான அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ இந்த கூகுள் மேப் பார்த்து தான் நீங்கள் பாதிப்பேற்ற வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்கு ஊர்லேருந்து வர்றாக்கள்னு. அதுவும் ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் தான். இந்த ஊரில் இருக்க இந்த மேப்புகள்லாம் பார்த்துருக்க மாட்டோம், டைமிங்கில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து மேப்புகளை பார்ப்போம், டைமிங்கில் ஃபாலோ பண்ணுவோம். அதோட வந்து இங்கே நடக்கிற விஷயம் வந்து இப்போ நடக்கிறதுன்றதான வாக்கிங். ஊரில் ஒரு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம்னா சைக்கிளில் போவோம், இல்லாட்டி பைக்கில் போவோம். ஆனால் இங்கே நடந்து தான் எல்லோரும் நடந்து தான் போவாங்க. இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே இப்போ இங்கேருந்து இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தை வந்து இங்கே இருக்கிறவங்க போகணும்னா கட்டாயம் நடந்து தான் போவாங்க. என்னடா எக்ஸசைஸ் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பாங்களா. ஆனால் அங்கே ஊரில் நாங்கள் வந்து நடந்து போகிறது கிடையாது. பஸ் எல்லாம் இந்த கிளவியிலெல்லாம் நடந்து தான் போவாங்க. ஒரு 1 கிலோமீட்டர்னால் நடந்து தான் போவாங்க. அரை மணி நேரம் 20 நிமிஷம் நடந்து ஒரு 20 மினிட் டிஸ்டன்ஸ் போக்கவேன்னா கட்டாயம் நடந்து போவாங்க. கார் பிடிச்சோ பைக் பிடிச்சோ போகாது. லண்டன் விக்டோரியா வந்து சென்ட்ரல் லண்டனில் தான் இந்த லண்டன் விக்டோரியா இருக்குது. செயின்ட் பேங்க்ரஸ் வந்து அதை தாண்டி அது நார்த் சைடில் இருக்குது. இங்கேருந்து டேரெக்டாக போகிற ட்ரெயின். இப்போ நாங்கள் லண்டன் விக்டோரியாவுக்கு போயும் இதுக்கு போகலாம், செயின்ட் பேங்க்ரஸுக்கு போகலாம். ஆனால் எங்களுக்கு ஒரே ட்ரெயினில் போகிறது ஈஸி. இப்போ ஒரே ட்ரெயின்னா அடிச்சளி பண்ணால் அப்படியே போயிடும். அப்போ ஈஸியாக இருக்கும். அதோட அது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின், 1 ஹவர்லேயே கொண்டே விட்டுரும். இப்போ இந்த ட்ரெயினில் போனோம்டா, இப்போ போச்சு ஒரு ட்ரெயின் உண்டு, அந்த மாதிரி ட்ரெயினில் போனோம்டா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து லண்டன் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், அப்புறம் லண்டன்லேருந்து ஒரு 20 மினிட் எடுக்கும். அப்போ இந்த ஸ்பீட் ட்ரெயினில் வந்து போகிறது வந்து கொஞ்சம் நல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் ட்ரெயின் டிக்கெட்ஸும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் நீங்கள் இருக்கும். இந்த நார்மல் ட்ரெயினில் போகிறதுக்கு இங்கே இந்த லண்டன் விக்டோரியா போய் போகிறதுக்கு ஒரு 40 பவுண்ட்ஸோட முடிஞ்சிடும். ஆனால் இங்கேருந்து இப்போ லண்டன் இப்போ நாங்கள் செயின்ட் பேங்க்ரஸுக்கு உடனே போகணுமெண்டா ஹை டிக்கெட் இந்த ப்ரைஸ் வந்து 70 பவுண்ட்ஸு கிட்டே இருக்குது. கோதாரியே எல்லாம் க்ரௌடாக இருக்குது. சீட் கிடைக்குதோ பார்ப்போம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் சீட் இருக்குது. வேறு வண்டியா இதில் வந்தோடனே திரும்பி போகிறாங்க வெள்ளக்காரங்க. இதுலையா போயிருப்போம். ஏண்டா ஓகே இருக்கு. Please mind the gap between the train and the platform edge. Alright, so இதுதான் ஸ்பீட் ட்ரெயின். இதுக்கு உள்ளே இவ்வளவு தான், இதுக்கு மேலே போகாது. இப்படி இருக்கு ட்ரெயின். இந்த வண்டியில் வந்து ஆக்கள் இல்லை. இதுக்கு முன்னால் எல்லாம் சரியான ஆக்கள். இப்போ இங்கே வந்து இந்த ட்ரெயினோட வந்து கோச்சோட இணைக்க போகுது. அதனால் 2 கோச்சஸ். இந்த ட்ரெயின் வந்து மொத்தம் 6 கோச்சோட விளைக்கிட்டு போய் கொண்டிருக்கு. இதுக்கு முதல் வந்த ட்ரெயின் வந்து இதில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து செயின்ட் பேங்க்ரஸுக்கு போகிறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கோச் ஜாயின் பண்ணி கொண்டு போக போகுது. ஸோ அதால் ஒரு 5 மினிட் வந்து வெயிட்டிங்லாம் நிற்கும் ட்ரெயின். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸ் வேறு இடங்களுக்கு போகும். இங்கே இருந்து 2 ரூட்டாக பிரியும். அப்படி பெரியக்க இன்னொரு ட்ரெயினில் வர கோச்சஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வர ஆக்கள் தொடர்ந்து செயின்ட் பேங்க்ரஸுக்கு போகிறதுக்காண்டி இதில் இருப்பினோம். அந்த 3 கோச்சிலையும் இருப்பினோம். அந்த கோச்சை இந்த ட்ரெயினோட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. திருப்பி அந்த ட்ரெயின் வழிகிட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு செயின்ட் பேங்க்ரஸ் இன்டர்நேஷனல்
அந்த இடத்துல இருந்து சென்ட் பேங்க்ரஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீங்கள் இங்கே இருந்து யூரோப்புக்கு ட்ரெயின் எடுத்து போகலாம். யூரோப்பில் பிரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம், சுவிஸ் எங்கேனாலும் நீங்கள் இன்டர்நேஷனல் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் எடுத்து ஈஸியாக போகலாம் சென்ட் பேங்க்ரஸ் இன்டர்நேஷனல். ஓகே, இப்போ வந்து சென்ட் பேங்க்ரஸ் இன்டர்நேஷனலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருந்து தான் அடுத்த ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம போகிற இடத்துக்கு போகணும். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் அடுத்த ட்ரெயினுக்கு. சாரி, நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, ஆனால் எக்ஸ்பென்ஸாக இருக்கும் ஐட்டம் எல்லாம். ஃபோன் ஷாப்பில் இருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாமே இருக்குது இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில். ஆனால் என்ன, சின்ன தண்ணி போதல் வந்து வெளியில் ஒரு 90 பைக்கு விற்கிறது உள்ள 3 பவுண்டுக்கு விற்பாங்க. வாங்குறது வந்து எக்ஸ்பென்ஸ். அதால் தண்ணி அது இந்த வேண்டாம் முதலே வாங்கி வச்சுட்டு வர்றது எல்லாம். இங்கே ட்ரெயினில் வந்துட்டாலும், இங்கே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாலும் இங்கே ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைண்டேக்க இங்கே இருக்கிறவங்கள்ட்ட அது வெள்ளக்காரங்கிட்ட போய் கேட்டால் அவங்க கதைக்கிறதே பாதி விளங்காது. சரி, ஓகே, ஓரளவுக்கு விளங்கணும்னு பார்த்தா யார்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா கரப்பாங்கிட்ட கேட்கலாம். அவங்கள்ட ஏன் கரப்பாங்கிட்ட கேட்கலாம் வேண்டாம், அவங்கள்ட அந்த ஸ்லாங் வந்து சரியாக விளங்கும், துல்லியமாக இருக்கும். அவங்க கதைக்கிறது வந்து வடிவாக விளங்கும். ஏன்னா வந்து விஷயம் கழிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா கரப்பாங்கிட்ட கதை கேட்குவாங்க, இல்லை அறுத்து கொடுத்து வடிவாக கதைப்பாங்க, விளங்கும். அதோட இனவரி பார்க்க மாட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்மை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில உயிர் போய் உயிர் வருது. ஸோ ட்ரெயின் வரப்போகுது. நாங்கள் வந்து இப்போ பிளாட்ஃபார்மை போய் ட்ரெயின் எடுத்துட்டா சரி, அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம். ஸோ ட்ரெயின் எதில் நினைக்குது, ட்ரெயின் எடுத்தோம்னா ஓகே, அளவில் முடிஞ்சது. போயிட்டு அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன சிட்டின்னு அடுத்த காணொலியில் நான் என்ன சிட்டியில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து ரிசர்வேஷன். ஸோ நான் இப்போ இந்த சீட்டை தெரிவிக்க முடியும், அதை டிக்கெட்டில் கிடக்கு ரிசர்வ் பண்ணது. அந்த மணிக்குள்ளே கிட்ட போது இன்னொரு 10 மினிட் தான் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிச்சத்தை. ஏன்னா 2 ஹவர்ஸுக்கிட்ட நான் வடக்க தான் போகிறேன் ட்ரெயினில், ஒன்றும் கதைக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.